பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சொல்லுது பாருங்க. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறை எங்களுக்கு அடைக்கலமானவர். ஆமென். ஆண்டவரே என்றால் இயேசுவே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் தலைமுறை, உங்களுடைய தாத்தா பாட்டி இப்படி தலைமுறையாக என்னவா எங்களுக்கு அடைக்கலமானவர். யாருக்கு? தேவன் தலைமுறை உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாருக்கும் இயேசுதான் அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். அல்லேலூயா. அவர் இந்த பூமியை உருவாக்குனதே கர்த்தர் தான். உலகத்தை பாருங்க, நல்லா கவனிங்க. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறேன். அப்போ அப்படியே தேவன் தான். பூமி உண்டாக கடவுது என்று சொன்னார், வானம் உண்டாக கடவுது என்று சொன்னார், நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது என்று சொன்னார், சூரியன் சந்திரன் எல்லாம் அதற்கு பிறகுதான் உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை தான் வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த வல்லமை உங்களுக்கும் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அந்த வல்லமையுள்ள தேவனை பிடித்து கொள்ளுங்க, அந்த மாறாத தேவனை பிடித்து கொள்ளுங்க. இந்த சங்கீதத்தை குறித்து சங்கீதக்காரத்தை கொடுத்து அநேக வார்த்தைகளை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அவரை பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும், அவர் எந்த சூழ்நிலையிலும் தலைமுறை அடைக்கலமானவராக இருந்து உங்களை காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே, சர்வ வளமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பன பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் தருகிறான். தேவன் பொறுப்பெடுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வெற்றி உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.